நேற்று பார்த்திங்கன்னா அனைத்து சேவைகளும் இந்திய ரயில்வேயின் சார்பாக கிடைக்கப்பெறுவதற்கு வாட்ஸ்அப் நம்பர் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜல்ஜீவன் மிஷன் வந்து அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜல்ஜீவன் மிஷனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஒரு திட்டம் தான். கிராமப்புறத்துக்குள்ள உள்ள எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பை வழங்கணும் கிராமப்புற மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் கொண்டு வந்த திட்டம் தான் 2019ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 2019 இது ஜல்சக்தி மிஷன் அப்படிங்கிற ஒரு அமைச்சகத்தின் வழியாக செயல்படுத்தப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சகத்தின் வழியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் வழியாக நம்ம வீடுகளுக்கு குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கிடைப்பதற்கு வழிவகை செய்கிறது. திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்ட பிறகு எப்படி செயல்படும் அப்படின்னா, டெய்லி ஒரு 55 லிட்டரு குடிநீர் நமக்கு வீடுங்களுக்கு வரும். 55 லிட்ரு. அதுக்கு மேலே நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பில் ஆகும். கரண்ட் பில்லு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி வாட்டர் பில்லு உங்களுக்கு வரும். 55 லிட்டருங்கிறது போதுமான ஒரு லெவல் தான். நமக்கு குடிநீர் வந்து ஒரு 3 குடம் அந்தளவுக்கு வரும். 55 லிட்டருங்கிறது அது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு தேவையான அளவுகள் வந்து பயன்படுத்தும் போது அதுக்கான பர்சன்டேஜ் செலவுங்கிறது பில்லில் உங்களுக்கு வரும், வாட்டர் பில்லில் வரும். இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டது. 2024 ஆண்டுக்குள்ளே இந்த திட்டத்தை வந்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த திட்டத்தோட கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் அது போய் சேரலை. நமக்கு ஆவரேஜாக இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் 79.76% தான் நமக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கு. ஆனால் இந்த திட்டம் 100% நிறைவேற்றிருக்காங்க. எந்தெந்த மாநிலம்னு பார்த்திங்கன்னா கோவா, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார், புதுச்சேரி, டாமன் டையூ, ஹரியானா, பஞ்சாப், குஜராத், இமாச்சல் பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம். தமிழ்நாட்டில் இந்த திட்டம் எப்படி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 88.37% இந்த திட்டத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. ஆனால் மொத்த ஃபண்டும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்ட் எடுத்து வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்கணும், கிராமப்புற ஏழைகளுக்கு வந்து குடிநீர் கொடுக்கணும் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம இந்த திட்டம் நிறைவேற்றி முடியும் போது நம்ம வீடுங்களுக்கு பைப்லைன் கொண்டாந்து வச்சுருவாங்க. பைப்லைன் கொண்டாந்து வச்சுற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான செலவும் கிடையாது. ஆனால் பைப்லைன் வச்சு உங்களுக்கு தண்ணி வந்த பிறகு ஒரு 1000 ரூபாய் ஒரு பஞ்சாயத்துலேயும் உங்கள் பேரில் பில்லு போட்டு கொடுப்பாங்க. அந்த பில்லை நீங்கள் கட்டணும். அது உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். அது இல்லாமல் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்ரு வைக்காததுனால மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது மாரி நம்ம பஞ்சாயத்துலலாம் வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்க மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு தண்ணி பில்லு, வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி பில்லு வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா மீட்ரு வச்சுட்டு 55 லிட்ரு உங்களுக்கு கொடுப்பாங்க டெய்லி. அந்த 55 லிட்ரு போக எக்ஸஸாக நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு வந்து கரண்ட் பில்லு எப்படி நீங்கள் கட்டுறீங்களோ அதேமாரி தண்ணிக்கான பில்லு கண்டிப்பாக வரும். ஏன்னா இது வந்து தண்ணியை வந்து மக்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம். 55 லிட்டருங்கிறது ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துகிறது நீங்கள் காசு கொடுக்கணும். அதனால் இந்த திட்டம் எல்லாருக்கும் போய் சேரணும். அது இல்லாமல் இது பொதுவாக பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு, அங்கன்வாடி கட்டடம், ஆரோக்கிய மையம், சுகாதார மையம், ஹாஸ்பிட்டலு, அப்புறம் பொதுவான நூலகம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை நம்ம தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம ஆட்சிகள் இருந்தாலும் ஏழை மக்கள், கிராமப்புறத்தில் உள்ள அடித்தட்டு மக்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் கூட இல்லாத ஒரு நிலையில் தான் நம்ம இருந்திருக்கோம். 2019க்கு பிறகு தான் இந்த திட்டமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் கூடிய விரைவில்
இந்த திட்டம் வந்து முழுமையாக சக்ஸஸ் அடையும்னு தான் நம்ம பார்க்குறோம்.